அந்த சார்மிளா மேடம், அந்த ஹேமந்த் மேனோன், வந்து நம்ம பாப்பா, இவங்க எல்லாருமே நல்லா ரீதியாக நமக்கு நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஒரு 12 days வந்து இப்போ நைட் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நைட்டு கண்டினியூஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த படம் முடிக்க வேண்டியிருந்தேன். அன்னைக்கு இந்த படம் நடக்கும்போது அங்கே நிறைய கொரோனா தான் கேரளாவில் இருந்தேன். அப்புறம் நமக்கு இது சீக்கிரம் முடிக்க வேண்டியிருந்தேன். அப்புறம் கண்டினியூஸ் வந்து இந்த 12 daysலே நம்மளுக்கு இப்போ நைட்டு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இவங்க வந்து எல்லாருமே நிறையா நம்மக்கிட்ட என்ன மிங்கிள் பண்ணி என்ன ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இப்போ கண்டினியூஸ் இப்போ நைட் பண்ணி தான் இந்த படம் முடிச்சிருக்கேன். அதுக்காக அவங்க எல்லாம் ஒரு நிறைய தேங்க்ஸ் சொல்கிறேன் மேடம். அப்புறம் என்ன சொல்கிறேன், பாக்கி எல்லாமே இங்கே மேடையில் இருக்க பெரியவங்க, மீடியாஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அப்புறம் நம்ம பாக்கி எல்லாமே அவங்க தான் பேசிடுவேன். ஷிஜின்லால் அப்புறம் மேடம் அவங்களே பேசிடுவேன். அப்புறம் என்னோட வணக்கம். தேங்க்யூ வெரி மச். Although I love Tamil music a lot, it's like making background score for a movie, and that to a horror movie, has been a challenging stuff. And as you see the trailer, it's like in many places I could only do the music in a subtle way, which has enhanced the movie a lot. So for that, first of all, I want to thank Shijinlal for making me do this movie, and for producers who had the trust to make me do this stuff. So first of all that, and especially Sonia ma'am, you are like the way you have acted has given a lot of what you call that inspiration for doing this lost course and all that. So thank I'm glad that I'm in this stage and speaking about it. So thank you all, and thanks for making me do this. Thank you. Good evening to one and all. Dignitaries on the dais, my beloved press people and media people. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் திருப்பி தமிழ் பேச முடிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா நடுப்புற ஃபுல்லாக மலையாள மூவிஸ் நிறைய செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் இந்த படம் எனக்கு ஒரு டோட்டல் ஒரு சேஞ்ச், அண்ட் ஒரு யூனிக்கான கேரக்டர், ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நான் செய்ய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக ஒரு மலையாள படமாக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம டிரெக்டர் பிகினிங்ல இருந்தே அது தமிழா எடுத்தாலும் சரி மலையாளம் எடுத்தாலும் சரி சாமிலா நிச்சயமா பண்ணணும் எங்க படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்ஸே வேற. பட் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லி எனக்காக டிரெக்டர் எனக்கு எடுத்தாரு. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து நாட் ஒன்லி கேப்டன் ஆஃப் ஷிப், அவரும் கோ ப்ரொடியூசர் 2 பேருமே வந்து எங்களை ஒரு குழந்தைங்க மாதிரி பார்த்து ரொம்ப நல்லபடியாக எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் அது எல்லாத்தோட நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ். ஏன்னா முக்கால்வாசி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் தான் ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். வேகமா வாங்க, இப்போ வாங்க, அப்போ வாங்க, இங்க அப்படி கிடையவே கிடையாது. இந்த டைமுக்கு நீங்க வந்தா போறோம், அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உடனே கார் வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இட் வாஸ் ஒர்க் வித் ரெஸ்ட். As far as Vimla Raman and Sonia Agarwal are concerned, like they were keeping me like a college atmosphere, or a jolly fun, excitement, entertainment. So it was with work as well as happiness. It was like a college after college days. So I should thank everybody, and of course all the other people. Everybody worked like a family, and I have to tell about Yashwant, the cameraman. He did a very good job, and that's it. Corona virus முடிஞ்சிருச்சு, போயிடும், இதுக்கப்புறம் வரா மாதிரி தெரியல. தைரியமா சின்ன குழந்தைங்களோட வந்து இந்த படத்தை பாருங்க. ஏன்னா பௌர்ணமி அந்த பொண்ணை பத்தி உண்மையில பாராட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு மலையாளி, ஆனா தமிழ் அவ்வளவு அழகா பேசுவாங்க. இங்க பேச பயப்படுறாங்க. எங்களை மாதிரியே தமிழ் பேசும் பௌர்ணமி, ரொம்ப ஸ்வீட் பேபி. அண்ட் ஒரே டேக்ல முடிப்பாங்க எல்லாமே. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஈக்குவலா ஒரு சிங்கிள் டேக்ல முடிக்கக்கூடிய ஒரு கியூட்டான ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வரணும், படம் பார்க்கணும், அண்ட் யூ ஷுட் என்கரேஜ் us. Thank you. Wishing everyone a grand success. Wishing grandma a super duper hit. All the best. சரி, உனக்கு யார் பிடிக்கும்? சோனியா அகர்வால் பிடிக்குமா இல்லாட்டி விமலா ராமன் பிடிக்குமா? ஏன் அவங்க தான் உங்களுக்கு டீச்சர் அப்படின்றதாலயா? அதனால எப்படி இருந்தது? படத்துல நடிச்சதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஸ்கூல் போக பிடிச்சிருக்கா, ஷூட்டிங் பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் பிடிச்சிருக்கு. எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டே நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இப்போது நான் என்ன பண்ணி வச்சாலும் அது ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணும். அதுக்கு நீங்கள் இருக்கணும். அதனால ஃபஸ்ட்டு இங்கே வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த மாதிரி மேடையில் இருக்கிற ராஜன் சார், அந்த மாதிரி மேடையில் இங்கே வந்த எல்லாரோடையும் நேம்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியலை. என்ன இங்கே வந்த எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி படத்தோட விஷயம் சொல்லும்போது, கொரோனா டைமில் ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஷரில் தான் இந்த படமே போனது. காரியம் டேஸு நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 30 டேஸில் 30 நாளையில் முடியும் அப்படி ஒரு நினைவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அந்த டைமில் எல்லாம் கொரோனா இது விஷயம் அந்த மாதிரி எல்லாம் வந்த போது நமக்கு கொஞ்சம் ஷூட்டிங் எப்படி கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது நம்ம படத்தோட ஆர்டிஸ்ட் தான். மெயினாக சோனியா மேடம், விமலா மேடம், சார்மலா மேடம், ஹேமந்த் எல்லாரும் டோட்டலி. കാര്യം படம் வந்து ஒரு 12 நாளை ஃபுல்லாக நைட்டுன்னு சொல்கிறது எப்படி, ஒரு மத்தியானத்துக்கு எல்லாம் ஃபுல் டீம் வந்து அங்கே ப்ரெசൻ്റ് ஆகணும். കാര്യം ப்ரெசൻ്റ് ஆகிட்டு மறுநாளைக்கு ஒரு 7 o'clock வரை. കാര്യം இங்கே தமிழில் இருக்கிற மாதிரியே இல்லை நைட் ஷெடியூல்னு சொல்கிறது. அங்கே நம்ம ஒரு மத்தியானத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது 7 o'clock, மார்னிங் 7 o'clock ஆக முடியறதுக்கு. அந்த டைம் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோட ஆர்டிஸ்ட்டு, டீம் மெம்பர்ஸ், அவருக்கு எல்லாருக்கும் இந்த டைமில் நான் என்னோட நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ஹை டு எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திஸ் இஸ் அ வெரி யங் ஃப்ரெஷ் யூனிட் அண்ட் அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த படத்தில் நான் எப்படி இன்வால்வ் ஆனேன்னா, ஷிஜன் எனக்கு அப்ரோச் பண்ணார் ஆக்சுவலி ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ அது பண்ணும்போது அப்போது they were already starting this. அப்போ அவர் கேட்டார், இந்த ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஷிஜன் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு ஜென்யூனாக வந்து கேட்கும்போது ஐ ரியலி லவ்ட் தட் இன்ட்ரெஸ்ட், தட் ட்ரைவ் ஒரு புது ஃபில்ம் மேக்கரில். அண்ட் தென் செகண்ட்லி அஃப்கோர்ஸ் வாஸ் அ த்ரில்லர் சப்ஜெக்ட். பட் மோர் தென் தட் சோனியா அகர்வால் இருக்காங்க, மேம் பண்ணுறாங்க அந்த படத்துலன்னு சொன்ன உடனே எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு இட் வாஸ் அ குட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் படம் வந்து த்ரில்லர் படம் தான். we've tried to make a murder thriller scary filmனு சொல்லலாம். பட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்தது. செட்டில் நமக்கு எல்லாரும் சிரிச்சது தான் முக்கியம். ஆக்சுவலி அங்கே ஜாஸ்தி சிரித்தோம் எல்லாரும். இதில் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இட்ஸ் அ டோட்டல் மலையாளம் டீம். அவங்க வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு இருக்கிறது வந்து ஐ வாண்ட் டு என்கரேஜ். ஐ தாட் இட் வாஸ் அமேசிங். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இது மேக்கிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ்னால் நம்மளுக்கு தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே ஃப்ரம் த ஹோல் டிரெக்ஷனல் டீம், ஃப்ரம் ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், இந்த கேமரா டீமில் இந்த யஷ்வந்த், ஹிஸ் க்ரூ எல்லாருமே வந்து ஒரு யங்காக ஜாலியாக இருந்த மாதிரி ஒரு நைஸ் பிக் ஃபேமிலி, அ பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிஒன் வாஸ் ஸோ ஸ்வீட், டெடிகேட்டட். ஷிஜன் சொன்ன மாதிரி வி வர் ஷூட்டிங் கண்டினியூஸாக நைட் ஷூட்ஸில். ஐ திங்க் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கும் சோனியாவுக்கு எது பகல் எது ராத்திரி ஒன்றுமே புரியல. டயலாக்லாம் வந்தது வேறு லாங்குவேஜில் வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷிஜனை பார்த்த முடியாது, அட்லீஸ்ட் ஒரு நாளாக தான் நாங்கள் சரியாக தூங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். பட் ஆன் ஹோல் வித் த சப்போர்ட் ஆஃப் அவர் லவ்லி ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ ஐ மஸ்ட் நாட் forget to mention பௌர்ணமி வந்து she was so professional. எனக்கும் சோனியாக்கே a few times we were shocked. Already on the heroine strikes and the you know the confidence and the drive எல்லாமே தெரிஞ்சது அவள. She was very confident and I wish her all the best also. You've done a great job. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய GMA Film Presents அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் திருமிகு ஜெயராஜ் அவர்களே, திருமிகு விநாயகா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற கலைஞர் பெருமக்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இவர்களெல்லாம் வாழ்த்து வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர்களே, இந்த படத்தை நாடெங்கிலும் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை சகோதரர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் இரு கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் நான் கலந்துக்குவேன், நல்லதை சொல்லுவேன்,
அப்புறம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் சொல்லிட்டு போவான். தான் ட்ரெண்டிங், கே ராஜன் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே என்ன ட்ரெண்டிங்னா, இது வரைக்கும் நான் தமிழ் மேடையில் பார்க்காத ஒரு அதிசயத்தை இந்த மேடையில் பார்க்குறேன். தமிழ் மக்கள் தமிழ் படம் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. எடுத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு நடுத்தருக்கு போனவங்க 10,000க்கும் 1,00,000த்துக்கு மேல இருக்கும் ஒரு 30 வருஷமா. இப்போ ஒரு 10 வருஷமா ஒரு 5,000 பேர் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. 200 படம் தயாராச்சுன்னா ஒரு 5 ப்ரொடியூசர் தப்பிக்கிறது பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கள். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் மறுபடியும் அவன் படம் எடுப்பான். இந்த தொழில் எப்படின்னா, இந்த சொறி பிடிச்ச மாதிரி, இந்த சிறந்து வந்தா சொறி பிடிக்காங்க, சொறிகிறாங்கல்ல, ஆறிட்டா கூட சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நாங்க படம் எடுக்கிறத எந்த காலமும் விட மாட்டோம். ஆனா எப்பன்னா, இந்த போட்ட முதலீடு வந்து வச்சுக்க, லாபம் வேண்டாம். அந்த முதலீடு வந்தாலே அடுத்த படம் ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஆரம்பிக்கிற போது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வாழ்கிறார்கள், நடிகர்கள் வாழ்கிறார்கள், துணை நடிகர்கள் வாழ்கிறார்கள். நான் வந்து பெரிய நடிகர்களை பற்றி பேசல, நான் இப்ப அவர்களை பற்றி பேசுறதெல்லாம் விட்டேன். கலை கடவுள் அவங்களாம், அதனால நான் டச் பண்ணக்கூடாது, தப்பா போயிடும். நான் இப்படி மீடியமா இருக்கிறேன். இப்போ ஹேமந்த் என்கிற ஒரு அருமை சகோதரர், அவர் கேரளாவில் ஹீரோ, 4-5 படம் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வில்லன் பண்றார். இங்க தமிழ்நாட்டில் சொல்லி பாருங்க, விஜய் சேதுபதி மட்டும் ஏதோ 4 படம் வில்லன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு ஹீரோவை ஒரு வில்லன் பண்ண சொல்லுங்க, மாட்டான். என் கேரக்டர் நான் எப்படி ஹீரோன்னு, அவனால 4 ப்ரொடியூசர் கீழே போயிருப்பான், காணாம போயிருப்பான். ஆனா அவருக்கு கதாநாயகன். தமிழ்நாட்டுக்கு நீங்க தமிழ் படம் எடுக்க வந்தீங்களே, நான் உங்களை கைகூப்பி வணங்குறேன். ஏன்னா தமிழ் படம் எடுப்பதே வேண்டாம், இனி தமிழ் படமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு வெறுத்துட்டு ஒதுங்குற தமிழர்களுக்கிடையே கேரளாவிலிருந்து தமிழ் படம் எடுக்க வந்தீங்களே, உங்களை நான் இருகைக்கு வணங்குகிறேன். இன்னொன்னு, கேரளாவில் தொழிலை தெய்வமாக மதிப்பவர்கள், மம்முட்டிலிருந்து மோகன்லால்ல இருந்து அவர் வரிசையில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் சொன்னாங்க, சாதாரண தொழிலாளி கூட உட்கார்ந்துட்டு டீ குடிப்பாங்களாம். இங்க சொல்லி பாருங்க, விட்ட உடனே கேரவான்ல போய் உட்காந்துருவாங்க. இந்த தம்பியை கேட்டேன் ப்ரொடியூசரை, எத்தனை கேரவான் இங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னு. கேரவானே பிக்ஸ் பண்ணலங்க, அங்க இருந்த மாடி வீடு, அந்த வீட்டிலே எல்லாரும் தங்க வந்தா நான் எதுக்கு உங்க கையெடுத்து கும்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நிறையா தேங்க்ஸ் சொல்லணும், நிறையா நன்றி தான் வருது இப்போ. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. தேங்க்ஸ் டு போத் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் believing in me. Thank you, Shijan, for completely trusting me to do this role. And actually, Shijan, Nanu, we go long back. We were supposed to do one more movie before this. அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க, அதுவும் ஹாரர் ஜானர் தான். பட் அகெயின் he came in and he was like, we have to do this movie, ma'am. And so thanks Shijan for this. And thanks Vims for always supporting me. She's a very dear friend. Thanks for your support as a friend and as a co-artist. Without you, I don't think shooting for the horror film, I was scared to live in a room alone, and only after you came I was comfortable, and I think that helped me a lot professionally also. So yeah, and thanks Yashwant, our cameraman, for making me look good. And Hemant, definitely I don't think without your support I would have done this kind of action sequence. You were really, really sweet, and thank you for being there. And thanks to the
the whole crew. Thank you all the ADs. Thank you all everyone from camera department, production, everyone for your efforts and support. And at last, thank you media for your support always. I hope the support continues, and I hope you all like the film. Do support, and thank you so much. Thanks for coming.